மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாய சங்கத்தினர் திடீர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், சொல்லுங்க, மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் ஏன் முற்றுகையிட்டிருக்கிறார்கள்? மதுரை மாவட்டத்திலிருந்து வறட்சி மாவட்டமாக அறிவிக்க கோரி விவசாயிகள் சங்கத்தினர் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்று அகில இந்திய விவசாயிகள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் இன்று காலை சற்று நேரத்திற்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய திருவள்ளுவர் கூடி அங்கிருந்து ஊர்வலமாக வந்தனர். அங்கிருந்து ஊர்வலமாக ஆர்ப்பாட்டம் செய்ய வந்தவர்களை போலீசார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகத்திற்கு முன்பு முகப்பு வாயிலில் மறைத்து அவர்களை கைது செய்ய முற்பட்டனர். அப்பொழுது மதுரை மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க கோரி மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்காக அனுமதி கேட்டனர் விவசாயிகள். அதற்கு விவசாய சங்கத்திற்கு அனுமதி கொடுக்காத பட்சத்தில் அவர்கள் கைது செய்ய முற்பட்டு காவல்துறையினர் அவர்கள் கைது செய்ய முற்பட்டனர். அப்பொழுது விவசாய சங்க அமைப்பினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே சற்று தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தள்ளுமுள்ளு ஏற்பட்ட போது சிலரை கைது செய்து குண்டுக்கட்டாக தூக்கிச் செல்ல முயன்றனர். ஆனால் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தை தொடர்ந்து அவர்களை கைது செய்யவில்லை. தற்பொழுது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. பேச்சுவார்த்தையில யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க சரவணன்? முக்கியமா பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தினோட நிர்வாகிகள் தற்போது இருக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னாக்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தாங்கள் செய்த விவசாயம் செய்த நெல் பயிர்கள் மிகவும் கருகி போய் கிடக்கிறது. அந்த கருகி போய் குடிக்கிற விவசாய அந்த கருகிய பயிர்களை தங்கள் கையில் ஏந்தி கொண்டு தற்போது அந்த முகப்பு வாயிலில் நின்று கொண்டு தங்களது போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு அனுமதியில் இருந்து போய் தான் போலீசார் தற்போது அவர்களை கைது செய்ய முனைப்போடு இருக்கிறார்கள். அதில் தான் தற்போது தள்ளுமொழி ஏற்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியை முட்டுக் கொடுக்க வேண்டும், அவர்களிடம் பேச வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த முற்றுகை போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய சங்கத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். சரவணன், இப்போ மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு விவசாய சங்கத்தினர் சொல்றாங்க. இது குறித்து மாவட்ட ஆட்சியர் தரப்புல இருந்து ஏதாவது பதில் சொல்லப்பட்டிருக்கா? தற்போது காவல்துறையினர் விவசாய சங்க நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தைக்கு முடிவு என்ன என்று தெரியும். தற்பொழுது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய விவசாயிகள் கோஷமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தான் இவர்களில் யாராவது முக்கிய நிர்வாகிகள் உள்ளே சென்று மாவட்ட ஆட்சியரை சந்திக்க அனுமதி அளிக்கப்படுமா அல்லது இவர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவதா என்று இந்த சற்று நேரத்தில் தெரிய வரும். சரவணன், அங்க காவல்துறையினரின் பாதுகாப்பு எப்படி இருக்கு? குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகை செய்ய வருகிறார்கள் என்று தகவல் தெரிந்ததும் இங்க இருக்கக்கூடிய 3 நுழைவாயில்கள் இருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு உள்ளே செல்வதற்கு 3 நுழைவாயில்களும் காலை 9 மணிக்கு அடைத்து வைக்கப்பட்டது. யார் உள்ளே சென்றாலும் எதற்காக செல்கிறார்கள், என்ன வேலைக்காக செல்கிறார்கள் என்று சோதனை செய்வதே அனுமதிக்கப்பட்டனர். 100க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது அலுவலக வளாகம் முழுவதும் தூக்கப்பட்டிருக்காங்க. 3 நுழைவாயிலும் பூட்டப்பட்டு தற்பொழுது யாரும் உள்ளே செல்வதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் தொடங்கியதும் யாரும் உள்ளே செல்வதற்கோ அல்லது உள்ளே இருப்பவர்கள் வெளியில் வருவதற்கோ அனுமதி அளிக்கப்படாமல் போலீசார் முழுமையாக அந்த கதவுகளை பூட்டி வைத்திருக்கிறார்கள். சரவணன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை விவசாய சங்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். தற்பொழுது விவசாய சங்கத்தினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது.